வணக்கம். தற்போது நாம் பார்க்கும் வகுப்பு ஜோதிட விதிகள். உதாரணமா ஒரு லக்னத்துல 2ல சுக்கிரன் இருந்தால் மனைவியோடைய டாமினேஷன் தான் அதிகம் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க எழுதிக்குங்க. 2ல ராகு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகருடைய மனைவியோட டாமினேஷன் தான் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து 1ல ராகு இருந்தா தான் என்ற அகங்காரம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். 1ல ராகு இருந்தா தான் என்ற அகங்காரம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம 11ல சுக்கிரன் இருந்தா ஜாதகர் வந்து காம உணர்ச்சி அதிகம் இருக்கக்கூடிய நபராக இருப்பார். 11ல சுக்கிரன் தான் காம உணர்ச்சி மிகுதி உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து 12ல ராகு இருந்தா அரியர் வச்சுதான் பாஸ் பண்ணுவாங்க. 12ல ராகு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அரியர் வச்சுதான் பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதுக்கடுத்து 12ல குரு இருந்ததுன்னா அதிகப்படியான தன விரயத்தை செலவு பண்ணுவாங்க. நிறைய பொருளாதாரம் இருக்கும், அவங்க செலவினம் செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. 10ஆம் அதிபதி ரிஷபத்துல இருக்கா, தைரியமா சொந்த தொழில் செய்ய சொல்லணும். 10ஆம் அதிபதி ரிஷபத்தில் இருந்தா தைரியமா சொந்த தொழில் செய்ய சொல்லணும். ஏன்னா காலபுருஷத்துக்கு ரிஷபம் 2ஆம் பாவகம். காலபுருஷத்துக்கு ரிஷபம் 2ஆம் பாவகம் தனக்காரகன். அப்ப 10-2 தொடர்பு இருக்கிறதுனால தைரியமா வருமானம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தா புதையல் மேல் சிந்தனை இருக்கும். தற்காலத்துல சூரியன் சனி செவ்வாய் பொதுவா லாட்ரி டிக்கெட்டு, இந்த பந்தயம் இதெல்லாம் இருக்கிறவங்க அது குறுக்கு வழியில பணம் சேகரிக்கணும் ஒரு விருப்பம் உடையவங்களா இருப்பாங்க. அதுக்கு சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அதாவது சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்களுக்கு தான் புதையல் எடுக்கணும், லாட்டரி டிக்கெட்டு, பந்தயம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஆர்வம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து புதன் கேது சேர்க்கை அப்படி இருக்கவங்க கேன்சர் நோய் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு கேன்சர் நோய் வரும். அது அந்த ஜாதகருக்கும் இருக்கலாம், அல்லது அந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு யாராவதுக்கு கேன்சர் நோய் கட்டாயம் இருக்கும். 6ல் சந்திரன் கடன் தொல்லை உண்டு. 6ல சந்திரன் கடன் தொல்லை உண்டு. 6ஆம் அதிபதி காலபுருஷத்துக்கு 4க்குரியவர். அவர் சந்திரன் போய் 6ல இருக்கிறதுனால கடன் மிகுதி உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். 10ல்